படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு F1 ரேஸ்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஒரு காரு எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட்னால கதாநாயகனா நடிச்சிருக்கிற பிராட் பிட்டுக்கும் பயங்கர டேமேஜ். அதுல இருந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் அவர் எந்த ஒரு F1 ஃபார்முலா ரேஸ்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம அவரோட கரியரே ஹோல்ட் ஆகுது. அந்த 30 வருடங்களுக்கு அப்புறமா அவரோட நண்பர் மூலமா அவருக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குது F1 ஃபார்முலா ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி. அதாவது அவரோட ஃப்ரெண்ட் ஜாவிர் பாட்ரம் அவர் வச்சிருக்கிற அபெக்ஸ் ஓஜி டீமுக்கு ஹீரோவா இருக்க பிராட் பிட்டை ரேஸ் பண்ண சொல்லி கேட்கிறாரு. அதாவது அந்த அபெக்ஸ் ஓஜி டீம் அந்த F1 ரேஸ்ல கிட்டத்தட்ட கடைசி பொசிஷன்ல இருக்கு. இந்த வாட்டி ஜெயிக்கலனா கண்டிப்பா அந்த டீமை செல் பண்ணியே ஆகணும். இதை தாண்டி அந்த டீமோட ஓனரா இருக்க ஃப்ரெண்டுக்கு ஏகப்பட்ட கடன்கள் வேற. அந்த அவரோட டீம்ல இருக்கிறவருமே ஜூனியர், அவர் ஒரு கத்துக்குட்டி. சோ அவரை வச்சு நம்மளால வின் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஃப்ரெண்டா இருக்கிற பிராட் பிட்டை வந்து மீட் பண்ணி சோ எப்படியாவது இந்த F1 ரேஸ்ல நம்ம டீமை ஜெயிக்க வச்சே ஆகணும்ன்றதுக்காக அவரும் ரெக்வெஸ்ட் பண்ண, இவரும் நம்ம விட்ட ரேஸை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்றதுனால இவரும் அக்செப்ட் பண்ணி அந்த ரேஸ்ல இவங்களாம் ஜெயிச்சாங்களா இல்லையா, அவரோட கடன் தீர்ந்துச்சா இல்லையா, இந்த டீம் ஃபர்ஸ்ட் வந்துச்சா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. ஃபார்முலா 1ல நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தர போறேன். அங்க மட்டும் நீ ஜெயிச்சிட்டன்னா அதுக்கப்புறம் இந்த உலகமே